மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Taveka is becoming the updated and modernized version of ADMK. அதாவது ADMK 2.0 தான் டிவிக்கு. தாவேக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் தான். அதே நேரத்தில் ஏடிஎம்கேக்கு இது ஒரு பின்னடைவு தான். இல்லை அவர் டைரக்டாக அணுக முடியும் அப்படின்னா கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் ஏற்படுமா? விஜய் ஓவர் ரூல்டு. அவருடைய ஆலோசகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஆலோசனைகள்லாம் ஓவர் ரூல் பண்ணி விஜய் நேராக இல்லை அவர் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் இம்ப்ரெஸ்டு வித் தி செங்கோட்டையன் தான் தெரியுது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 6 மாதத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியாது, அவரை அடித்து விரட்டிடுவாங்க இந்த ஜான் ஆரோக்கியராஜ் மாதிரி ஆட்கள்லான்றாங்க. போகாதே போகாதே என் கனவான்னு அவருக்கு ராத்திரி பூரா ஃபோன் பண்ணியிருக்காங்க. யார் வரதுக்கு இவ்வளவு தடங்கல்கள் இருந்தது, இந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்ற ஆட்கள்லாம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னும் போது இன்னும் ஒரு 4 ஆட்கள் நிறைய நாளா இவங்களால தாங்க இப்ப பிரச்சனையே. நிறைய பேர் இவங்க இப்படிதான் காயடிச்சு நீங்க வேற அமைப்புல இருந்து பேசுங்க, வேற அமைப்புல இருந்து ஆதரவு கொடுங்கன்னு. இவங்க என்ன தாவேக்காவை வளரவே விடக்கூடாதுன்னு ஏதாவது முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் 77 வந்தது. 77க்கு அப்புறம் இன்னி வரைக்கும் என்ன நிலைமைன்னு சொன்னால் ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே. இப்போ 2026 என்ன ஆக போகுதுன்னா அது மாறி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. இப்போ எதுவுமே ஒரு நெரட்டிவாக செட் பண்ணுறாங்க. அது எப்படி ஏடிஎம்கே கடந்து போயிட முடியும்னு தான் கேட்குறேன். ஏடிஎம்கேவை கடந்து போயிடும், ஏடிஎம்கே கரைஞ்சிரும். சார், செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்சிட்டாங்க. 4 மாவட்டத்திற்கான அந்த பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. சீஃப் கோஆர்டினேட்டர் அப்படின்ற பதவியெலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. இது ஆதரவு அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது, இது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு பெரிய நிகழ்வு தாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் சமீபத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு தாங்க. தாவேக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் தான். அதே நேரத்தில் ஏடிஎம்கேக்கு இது ஒரு பின்னடைவு தாங்க. செங்கோட்டையன் நம்ம விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, அவர் ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் அதிமுகவில் தொடர்ந்து செயல்பட்டவர். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க கூடலாம் ரொம்ப நெருக்கமாக இருந்து அவங்க அரசியல் பணிகளில் ரொம்ப ஹெல்ப் பண்ணவர். சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம், தேர்தல் பிரச்சாரம் இதெல்லாம் பல தடவை அதுக்கு வடிவம் கொடுத்து அதை அமுல்படுத்தி கூடவே போய் எங்கே நைட் ஆல்ட் பண்ணோம், எங்கே எந்த தொகுதியிலேருந்து எந்த தொகுதிக்கு கிட்ட போனோம், எவ்வளோ நேரம் பேசணுன்ற மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார். அதன் காரணமாக அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் எம்எல்ஏவாக தொடர்ந்து 8 முறை இருந்திருக்காரு. ஒரு முறை முதல் முறை சத்தியமங்கலம் ஃபஸ்ட் டைம் 77. அப்புறம் 80 திருப்பி எலெக்ஷன் 3 வருஷம் தான் அங்கே இருந்தார். ஃப்ரம் 82 டில் நவ், டே பிஃபோர் எஸ்டர்டே ரிசைன் பண்ணுற வரைக்கும் அவர் கோபிச்செட்டி எக்ஸப்ட் ஃபார் 10 இயர்ஸ். 96 ஒரு முறை தோல்வியுற்றார். அப்புறம் 2001 அவர் போட்டி போடல. ஏன்னா அவர் மேலே வழக்குகள் அவருக்கு நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் தண்டனை அளித்திருந்ததால் அவர் இன்எலிஜிபிள் டு கண்டெஸ்ட். அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அதெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நிரூபணமாகலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 96 to 2006 வரைக்கும் தான் அவர் எம்எல்ஏவாக இல்லை அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில். அதுக்கு முன்னாலே இருந்திருக்காரு, அதுக்கு பின்னாலே இருந்திருக்காரு. ஸோ ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் அதிமுக விட்டு வெளியேறியதும் அல்லது வெளியேற்றப்பட்டதும் தாவேக்காவில் நுழைந்திருக்கிறதும் ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு தாங்க. குறிப்பாக ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லை, அந்த கொங்கு பெல்ட் மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா இருக்கிற அதிமுக
உறுப்பினர்களிடையே, ஆதரவாளர்களிடையே இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருந்தாலுமே சார், செங்கோட்டையன் கட்சிக்குள்ள வந்திருக்கிறாரு, அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 விதமான பார்வைகள். அவரால டைரக்டா போய் விஜயை அணுக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல புஷியானந்த அணுகி அதன் மூலியமா தான் அவர் வந்து அந்த நகர்த்தல முன்வைக்க வேண்டிய சூழல் ஏற்படுமா? இல்ல அவர் டைரக்டா அணுக முடியும் அப்படின்னா கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் ஏற்படுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நேற்று பாருங்கள், இதுவரையில் விஜய் வந்து எத்தனையோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, எவ்வளோ பேர் வர்றதுக்காக காத்துட்ருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக எல்லாரையும் அவர் சேர்த்துக்கிறது இல்லை. குறிப்பாக செங்கோட்டையன் மேட்ரே கூட சில மாதங்களாக செங்கோட்டையன் வருவதற்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. ஆவல் தெரிவித்த போதும் கூட அவரை சுற்றி இருக்கிற நந்திகள் இருக்கு இல்லையா, நந்திகள்னால் விஜயை சுற்றி இருக்கிற நந்திகள், குறிப்பாக அந்த யூகோ கோபாலர் போல ஆட்கள், ஜான் ஆரோக்கியர், அவங்கெல்லாம் வந்து இவருக்கு என்ன ஆலோசனை கொடுத்ததாக எனக்கு ஒரு தகவல் கசிஞ்சதுன்னா, நீங்கள் நேராக எங்கள் கட்சிக்கு வராதீங்க, நீங்கள் வேறு ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க மாதிரி ஆட்களால் தான் அந்த கட்சிக்கு நிறைய பேர் இன்னும் உள்ளே போக முடியாமல் தவிக்கிறாங்க. நல்ல வேலையாக செங்கோட்டையன் அதை மாதிரி செய்யாமல் அவருக்கு ஒரு வேண்டப்பட்ட ஒரு படத்தயாரிப்பாளர் மூலமாக விஜயை டைரெக்டாக அந்த தயாரிப்பாளர் பேசி, என்ன உங்கள் ஆட்கள் இப்படி நல்ல மனுஷன் வரேன்றாரு, அவரை போய் இந்த மாதிரி சொல்கிறாங்களான்னு. தென் விஜய் ஓவர் ரூல்டு. அவருடைய ஆலோசகர்கள் இருக்காங்க இல்லையா, அது 1 2 3 தெரியாது. அதில் ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரா, புஷி ஆனந்த் இருக்காரா, வெறும் ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரா எனக்கு தெரியாது. அவங்களுடைய அந்த ஆலோசனைகள்லாம் ஓவர் ரூல் பண்ணி விஜயே நேராக வந்து இல்லை அவர் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, விஜய் இம்ப்ரெஸ்டு வித் தி செங்கோட்டையன்னு தான் தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரையில் எவ்வளோ பேர் வர்றதுக்கு கதவு தட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து இவருக்கு மட்டும் ஒரு காணொளி போட்டு அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய அனுபவம், அரசியல் இதெல்லாம் நம்ம கட்சிக்கு பயன்படும், மக்கள் பயணத்தில் நமக்கு உதவுன்னு சொல்லி போட்டிருக்கார். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியே இரலவெண்ட்டு. அவங்க ஆலோசகர்களே ஓவர் ரூல் பண்ணிட்டு தான் டைரெக்டாக வந்து அவரை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து விஜய்க்கு செங்கோட்டையனோட ஈக்குவேஷன் வந்து நல்லா தான் இருக்கும். செங்கோட்டையன் எப்போ நினச்சாலும் விஜயோட தொடர்பு கொள்ள முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அந்த ஏற்பாடுகள்லாம் இருக்குது. அதனால் உட்பூசெல்லாம் வர. ரெண்டாவதுங்க, இது வந்து ஒன் மேன் சென்ட்ரிக் பார்ட்டிங்க விஜய் பார்ட்டி. அதனால் வந்து அதில் எல்லா பவரும் விஜய்கிட்ட தான் இருக்குது. அப்போது அங்கே கோஷ்டிகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ அங்கங்கே குறுநில மன்னர்கள் மாதிரி திமுகவில் இருக்கா மாதிரி, அதிமுகவில் இருக்கா மாதிரி இருந்தால் கடந்து போய் விஜய் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதுக்கான பதிலாக கூட இதை எடுத்துக்கலாம். இல்லை, அதாவது வந்து விஜயும் தன்னை வந்து ரிஃபைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வந்துட்டப்புறம் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு நட்சத்திரமாக மட்டுமே இருக்க முடியாது, கீழே வந்தாகணும். அதே போல் வந்து வரும்போதும் யார் கூட அதுவும் டேஞ்சரும் இருக்குங்க. ரொம்பவும் போய் மிக்ஸ் ஆகிட முடியாதுங்க. தே வில் டேக் அட்வான்டேஜ். அதனால் அவர் பேலன்ஸ் பண்ணி யார் கூட கான்டாக்ட் வைக்கணும், யாரோட நேராக பேசணும், யாரோட பொதுச் செயலாளர்கள் மூலமாக அல்லது நிர்வாகிகள் மூலமாக கான்டாக்ட் பண்ண. இப்போ செங்கோட்டையனை வந்து சீஃப் கோஆர்டினேட்டராக போட்டிருக்காரு. எதுக்கு? நிர்வாக குழுவுக்கு. இந்த நிர்வாக குழு சமீபத்தில் தான் அமைக்கப்பட்டது. எதுக்காகனா டே டு டே அஃபேர்ஸை டீல் பண்ணுறதுக்காக. வெறும் செயற்குழு பொதுக்குழுனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இருக்குது. இது 24/7 செயல்படணுன்றதுக்காக தான் அன்றாட நிகழ்ச்சிகளில் கட்சியின் நிலைப்பாடை பற்றி பேசணும், விவாதிக்கணுன்றதுக்காக தான் இந்த 28 பேர் கொண்ட பவர்ஃபுல் எக்ஸிக்யூட்டிவ் பாடி இருக்குது. இப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்கே சீஃப் கோஆர்டினேட்டர் இவர் தான் போது அப்போ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் அவருக்கு அந்த கோயம்புத்தூர், நீலகிரிஸ், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இந்த மேற்கு மாவட்டங்களில் ஒரு பாதியாக ரெண்டாக பிரிக்கலாம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் இந்த மாதிரி பிரிக்கலாம். ஆனால் ஒரு பகுதியை வந்து அவர் கையில் கொடுத்துருக்காங்கன்றத அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறார்கள்.
அதனால் நீங்கள் சொல்கிற இந்த பல பேர் விஷஃபுல் திங்கிங் இருக்குது. செங்கோட்டையன் 6 மாதத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியாது, அவரை அடித்து விரட்டிடுவாங்க இந்த ஜான் ஆரோக்கியராஜ் மாதிரி ஆட்கள்லான்றாங்க. செங்கோட்டையன் வந்துங்க ஒபீடியண்ட்டான ஒரு அரசியல்வாதி. அவர் இவ்வளோ நாள் ஒரு கட்சியில் வெற்றி தோல்வி ஆனாலும், ஏன் ஜெயலலிதா அவர் அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனாங்களே கடைசி டென்யூரில், அவர் என்ன ஆனார்? இன்றைக்கும் ஜெயலலிதா படத்தை தான் பாக்கெட்டில் வச்சிட்ருக்காரு. ஸோ ஈஸியாக ஒரு டிசிப்ளைன்டு சோல்ஜர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவருக்கு கூட இந்த கட்சி நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் கொஞ்சம் தலைமையெல்லாம் கொஸ்டின் பண்ணார். செப்டம்பர் வாக்கில் கெடுலாம் கொடுத்தாரு எடப்பாடிக்கு. அது நாட் ஃபார் இஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு. கட்சி ரொம்ப கரைஞ்சி போதே, கட்சி வீணாக போதே, இப்போ எல்லாரையும் நம்ம ஒன்றா சேர்க்கணுன்ற ஒரு உந்துதலில் தான் அவர் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டார். ஸோ அது இவங்க ஒரு காரணமாக சொல்லி வெளியேற்றிட்டாங்க. இப்போ அவருக்கு வந்து வேறு வழி இல்லாமல், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தெர் மஸ்ட் பி சம் கிரவுண்டில் பேஸ் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் தானே வேலை செய்ய முடியும். மக்கள் செங்கோட்டையனுக்கு வந்து அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண உடனே திமுகவிலிருந்து பலமான அழைப்புகள்லாம் வந்துச்சு. அதை நிராகரிச்சுட்டு அவர் தாவேகாவில் வந்து சேர்ந்ததுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் சார்? திமுகவில் அவர் போனார்னா ரொம்ப அவருக்கு தாங்க கெட்ட பேர் வந்திருக்கும். அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுகவில் நீண்ட நாள் பயணித்தவர் என்ற ஒரு நல்ல பேர் இருக்குது. அந்த நல்ல பேரை வந்து அவர் வந்து கெடுத்துக்க விரும்பலை. ரெண்டாவது, அவரை ஆதரிக்கிறவர்கள் எண்ணிக்கை என்பது திமுகவுக்கு போனார்னா டக்குன்னு பாதிக்கு பாதியாக குறைஞ்சிரும். எல்லாரும் அவர் பின்னால் போக மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி நான் காலையில் கூட ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தாவேகா இஸ் பிகமிங் தி அப்டேட்டட் அண்டு மாடர்னைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே. அதாவது ஏடிஎம்கே 2.0 தான் டிவிக்கு. அதனால் தேர் வில் நாட் பி எனி டிஃபிகல்ட்டி எம்பராஸ்மெண்ட் ஃபார் ஏடிஎம்கே லீடர்ஸ். அதிமுகவிலேருந்து தாவேகாவுக்கு வர்றவங்களுக்கு எந்த தர்ம சங்கடமும் இருக்காது. அதை வேற அவர் விஜய் வந்து இப்போ ஆப்லேட் நல்லாவே பண்ணுறாரு. அதே போல எந்த ஒரு இடத்துலையும் பெருசா அதிமுகவை இல்லை, அவர் எப்பவுமே ஒரே ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு விமர்சனம் எப்போ வச்சார்னா, மதுரை மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆர் மாதிரி ஆளுமைகள்லாம் இருந்த அந்த கட்சி இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது அமித்ஷா கிட்டே போய் அமித்ஷா தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கணும், அதிமுகவை தான் அறிவிக்கணும், அதை எடப்பாடி வந்து அமித்ஷா அறிவிக்கணும்னு நினச்சார் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆளுமை எப்படி போச்சு பாருங்கள், எம்ஜிஆர் இருந்தப்போ இருந்த மாதிரி இல்லைன்னு ஒரு கிரிட்டிக்கல் ரிமார்க் மாநாட்டில் சொன்னாரே தவிர மற்றபடி அதிமுக ஒரு பெருசாக விமர்சிக்கலை. அவருடைய ஃபோக்கஸ் பூரா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக, மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக, அதில் ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக இருந்தார். அதனால் அதிமுகவுலேருந்து வரவங்களுக்கு பெரிய தர்ம சங்கடம் எதுவும் இல்லை. ஆனால் திமுகவுக்கு போனால் திமுக ஒரு ஈவில் ஃபோர்ஸ், தீய சக்தின்னு எம்ஜிஆரும் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பட்ட தொடர்ந்து திமுகவை எதிர்த்து தான் அவங்க களம் கண்டிருக்காங்க. அதில் போய் சேர்ந்துட்டு இன்றைக்கி இதுதான் திராவிட கட்சின்னு சில பேர் வெக்கம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க. பதவிக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு மலிவான வேலையை செங்கோட்டையன் பண்ணாதது நல்ல விஷயம். அதே போல் அவர் ஒரு எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்ட் பொலிட்டீஷியன்றது, அவர் போய் விஜயை சந்திக்க போகிறார் வேறு ஒரு கட்சியின் தலைவர் என்பது, அவர் அன்னை டேட்டில் அவர் எந்த கட்சியிலும் மெம்பர் இல்லை. ஏன்னா he was expelled from ஏடிஎம்கே. 2 மாதம் ஆச்சு. அவர் வந்து இப்போ அன்அட்டாச்சு மெம்பர் தான். அப்படியே கூட இருந்திருக்கலாம் 6 மாதம். ஏன்னா ஆஸ் பர் த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஒரு ஆள் கட்சி விட்டு கட்சி தாவனா தான் அவர் பதவி பறிக்கணும். ஒரு கட்சியை வந்து அவரை வெளியேற்றிட்டா அவர் அன்அட்டாச்சு மெம்பராக இருப்பார், அவ்வளோதான். பதவி பறி போகாது. இருக்கலாம் இன்னும் ஒரு 6 மாதம் சம்பளம் வாங்கிட்டு எம்எல்ஏ அந்த உரிமைகள் அதிகாரத்தோடு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் மனசாட்சி பாருங்கள், அதிமுக ஓட்டை வாங்கி நம்ம ஜெயித்தோம், நாம் இன்றைக்கி அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டு விட்டோம், சட்டப்படி நம்ம ரிசைன் பண்ண வேணாம், ஆனால் மனசாட்சிப்படி எத்திக்கலாக ஒரு தார்மீக அடிப்படையில் நம்ம வேற ஒரு கட்சிக்கு போகும்போது இந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் அவர் விஜயே போய் சந்தித்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நேர்மை பண்பு உள்ள ஆள் எப்படி திமுகவுக்கு போவார்? திமுகவுக்கு போனால் பணம் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும்.
அதுவும் மே மாதம் வரைக்கும் தான் கிடைக்கும். ஆனால் தாவேகா என்பது தமிழ்நாட்டில் வந்து வளரக்கூடிய ஒரு பெரிய அரசியல் சக்தி, ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு அரசியல் சக்தி. அப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டீஷியன்னு அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பார்ல. அழைப்பெல்லாம் வந்ததுங்க, வராமல் இல்லை. போகாதே போகாதே என் கனவான்னு அவருக்கு ராத்திரி பூரா ஃபோன் பண்ணியிருக்காங்க. யார்? அதிமுகலேருந்து திமுகவுக்கு ரீசண்டாக போனாங்க இல்லையா, மனோஜ் பாண்டியன், அப்புறம் நம்ம அன்வர் ராஜா, இது போல் அவங்களாம் இப்போ போகாதீங்க, இங்கே வாங்க, நல்லா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது, உங்கள் சீனியாரிட்டியை மதிக்க மாட்டாங்க, அப்படிலாம் பயமுறுத்தி இருக்காங்க. ஆனால் அவர் அதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து சேகர் பாபு 2 வாட்டி பார்த்துருக்காரு. வந்து என்னன்னா நீங்கள் வந்து, ஏன்னா சேகர் பாபும் ஏடிஎம்கேலேருந்து போனவங்க தான். பாருங்கள், எங்களெல்லாம் நல்லா தான் வாழ வச்சிட்ருக்காங்க, நம்ம ஆளுங்க ஒரு 7-8 பேர் மந்திரிங்களாகவே இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. பட் அவர் பிரின்சிபலாக வந்து சில விஷயங்களில் உறுதியாக இருக்கார். அதனால் வந்து அவர் வந்து தாவேகா தான் வந்து, நான் தான் சொன்னேன், இட் இஸ் அன் அப்டேட்டட் ஏடிஎம்கே. எம்ஜிஆருடைய பாலிசியை ஃபாலோ பண்ணவங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏழை எளிய மக்கள் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சி அரசியலுக்கு வந்தார். ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு வந்தார். குடும்ப அரசியலுக்கு எதிராக வந்தவர். ஆனால் அப்போ அந்த அளவுக்கு பெருசாக இல்லைனால துவக்க காலம் முத்து அப்படி கொண்டு வந்தாங்க, சினிமாவில் கொண்டு வந்து சின்ன எம்ஜிஆர்னு ஆக்குனாங்க. ஸோ அதனால் எம்ஜிஆர் அளவுக்கு இன்றைக்கி ஆயிட்டார்னு நான் சொல்ல மாட்டேன் விஜயை. அந்த திசை வழியில் அவர் போயிட்டுருக்காரு. நிச்சயமாக அந்த உயரத்தை எட்டுவார் அரசியலில். அதனால் அதிமுக ஆட்களுக்கு அது ஒரு நேச்சுரலாக தானே இது போகிறது. தாவேக்காவுக்கு வர்றது ஒன்றும் பெரிய என்னென்னா, இவ்வளோ நாளாக கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க, ரிசப்ஷன் எப்படி இருக்குமோ, அங்கே எப்படி நடத்துவாங்களோ, கேட்டை திறப்பாங்களோ பனையூரில், இல்லை வெளியே நிற்க வச்சு ஜன்னலில் பார்த்து பேசுவாங்களா. ஆனால் ஃப்ளட் கேட் ஹாஸ் பீன் ஓப்பன்டு. அதுவும் அந்த 1 நிமிஷம் காணொலியில் விஜய் வந்து அக்னாலஜி பண்ணது, நம்ம செங்கோட்டையனை அண்ணன் செங்கோட்டையன்னு கூப்பிட்டது, இதெல்லாம் வந்துங்க ஓகே அப்போ நம்ம போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அசிங்கப்பட மாட்டோம், அவமானப்படுத்தப்பட மாட்டோம், அதுக்கு நம்ம வந்து திமுகவுக்கு போகிறத விட இது பெட்டர் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பல பேர் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. இப்போ கோயம்புத்தூரில் அவரை வரவேற்பதற்கு போகிறாரு சென்னையிலேருந்து செங்கோட்டையன். மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கு, தாவேகா தொண்டர்கள் தோழர்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே ஆர்ப்பாட்டமாக இருக்குது. விஜய் போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்பாட்டை கட்சிக்காரங்க பண்ணியிருக்காங்க. இது ஏதோ செங்கோட்டையன் ஆதரவாளர்களில் தாவேகா கட்சி. அப்போ அவர் அதில் இன்டெகிரேட் ஆகிட்டார் பாருங்க, 24 ஹவர்ஸில் ஈஸியாக இன்டெகிரேட் ஆகிட்டார். அதனால் வந்துங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இதெல்லாம் சான்ஸே இல்லை. அவர் வந்து கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காரு என்னை பொறுத்தவரையில். ஓகே சார், இப்போ செங்கோட்டையின் உள்ள வரதுக்கே இவ்வளவு தடங்கல்கள் இருந்தது, இந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்ற ஆட்கள்லாம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னும் போது, இன்னும் ஒரு 4 ஆட்கள் நிறைய நாளாக இவங்களால தாங்க இப்போ பிரச்சனையே. இவருக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு விஜயோட நேராக பேசுகிற ஆள் உடைய ஒரு தொடர்பு இருந்ததால் இவர் வந்துட்டார். நிறைய பேர் இவங்க இப்படி தான் காயடிச்சு, நீங்கள் வேறு அமைப்புலேருந்து வந்து பேசுங்க, வேறு அமைப்புலேருந்து ஆதரவு கொடுங்கன்னு, இவங்க என்ன தாவேக்காவை வந்து வளரவே விடக்கூடாதுன்னு ஏதாவது முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. அதான் சார், இப்போ அந்த மாதிரி இன்னும் 4 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. இப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குமா? இல்லை, இப்போ செங்கோட்டையன் போயிட்டுதால செங்கோட்டையன் வந்து இப்போ அவர் ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி ஆகிட்டார் இல்லையா. இப்போ அதிமுக சேர்ந்தவங்கலாம் செங்கோட்டையன் மூலமாக இப்போ அப்ரோச் பண்ணிக்குவாங்க இல்லையா. ஸோ அதனால் அது கொஞ்சம் அந்த அபாயம் குறைக்கப்பட்டிருக்கிறது, மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. பொதுக்கூட்டங்கள் வாயிலாக மக்களை சந்திக்க இருக்கிறாரு அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த பொதுக்கூட்டங்கள் வாயிலாக சந்திக்கப்படும் போது முன்னாடி இருந்த கட்டமைப்பை விட இப்போ செங்கோட்டையின் தலைமையிலான அந்த கேடர்ஸ் எல்லாம் வந்து நல்ல பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்வாங்க, என்னென்னலாம் கற்றுக்குவாங்க, எதுக்கெல்லாம் வந்து செங்கோட்டையனோட ஐடியாஸ் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாங்க, ஒரு ஆளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேலிட் இல்லைங்களா. எதனால் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறோன்னு வேலைகளுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. சில வேலைகளுக்கு ஆல்வேஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸு. அதனால் மெயின் பர்பஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 234 தொகுதியும் விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னால் டச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. விசிட்டுன்னு நான் சொல்ல,
என்ன விசிட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. டச் அண்ட் கோ, போய் கையாவது முகத்தையாவது காட்டிட்டு வரணும். அப்போ அதுக்கான பயண திட்டத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு கையில் விட்டால் தான் தெளிவாக போட முடியும். அப்போ யார் இருக்காங்க மாநிலம் பூரா இந்த மாதிரி தொகுதி வாரியாக கட்சிக்கான பிரச்சாரம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் அங்கே யார் இருக்காங்க? இருக்க முடியாது. புது கட்சி அது. இருப்பவர்களும் புதியவர்கள் தான். அரசியல் அனுபவத்தில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் வரலை. அப்போது செங்கோட்டையனுடைய அந்த அனுபவம் அவர்களுக்கு வந்து கை கொடுக்கும். 234 தொகுதியையும் எப்படி டச் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல எங்கெங்கே போய் என்ன மெத்தடில் ஒர்க் பண்ணணும், கேம்பெயின் பண்ணணுன்றத. ரெண்டாவது இவருக்கும் தமிழ்நாடு பூரா கனெக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, எல்லாரையும் ரோப்பின் பண்ணிக்க வரவர். அதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு, தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு. இதுக்கு வந்து இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ரெண்டாவது அவரை பொறுத்தவரையில் இந்த எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிற ஆள் இல்லை செங்கோட்டையன். அவர் அதிகமாக வெளியே தெரியவே மாட்டார். பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ சீனியரு, சீமானை தெரிஞ்ச அளவுக்கு இவரை தெரியாது. ஏன்னா அவர் எங்கே மைக் கொடுத்தாலும் பேச மாட்டார். அவர் பாட்டுன்னு அவர் இருப்பார். ஓகே, நல்ல ஆள். அதனால் அவர்கிட்ட கருத்துக்கள் கேட்கும் பட்சத்தில் விஜயோ அல்லது அந்த குழுவிலேயோ கண்டிப்பாக அவர் வந்து அவருடைய ஆலோசனையை சொல்வார். அது வந்து தாவேக்காவினுடைய விரிவாக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதாகத்தான் இருக்கும். இப்போ அதிமுகவிலிருந்து வந்து தாவேக்காவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையம் அந்த தொகுதியை தாண்டி கொங்கு மண்டலத்தில் அதிமுகவோட ஓட்டை இது எந்த அளவுக்கு பாதிக்கும் சார்? பெருமளவுக்கு பாதிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போன முறை தோல்வி அடைஞ்சால் கூட என்டிஏ கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்றத்தில் 2021 அவங்க வந்து ஒரு 75 தொகுதிகளை வெல்ல முடிஞ்சது. 75ல் ஒரு 60 தொகுதி அநேகமாக வந்து இந்த கொங்கு பெல்ட்டில் தான் இருந்தது. அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க இருக்கிறாங்க. டிஎம்கே அங்கே வந்து தோல்வி அடைஞ்சது. இன்றைக்கி வந்து டிஎம்கே செந்தில் பாலாஜியை அதுக்காகவே அங்கே இறக்கி விட்டு அவரை மண்டல பொறுப்பாளராக போட்டு பணத்தை வாரி இறைச்சிட்ருக்காங்க, வாட்டர் மாதிரி. அவரும் வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு 4 வாட்டி போய் அங்கே எல்லாரையும் முடுக்கி விட்டுட்ருக்காரு. எப்படியாவது கொங்கு பெல்ட்டில் இந்த முறை நாம் வெற்றி பெறணும்னு செம்மொழி பூங்காலாம் போய் திறந்துருக்காங்க. அதனால் திமுக வந்து ரொம்ப கடுமையான பிரயத்தனம் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் டஃப் ஃபைட் இருக்குது ஏற்கனவே ஏடிஎம்கேக்கு கைவசம். அப்படி இருக்கும்போது தாவேக்கா வந்தது வந்து கொஞ்சம் பிரச்சனை, 2 பேருக்குமே பிரச்சனை. திமுகவுக்கும் பிரச்சனை, அதிமுகவுக்கும் பிரச்சனையாக இருந்தது. இப்போ செங்கோட்டையனை இவங்க நீக்கினது அவசரப்பட்டு, அதன் பின் அவர் வந்து தாவேக்கால இணைந்து பொறுப்பு எடுத்துக்கொண்டது, இது வந்து அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்குங்க. அதனால் கடந்த முறை மாதிரி அவங்களாலலாம் டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி கொங்குல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் சார். ஆனால் அதிமுகவை பொறுத்தளவில் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம்லாம் கிடையாது. களத்தை பொறுத்தளவில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. பின்ன வேறு என்னங்க சொல்ல முடியும் அவங்க? இட் இஸ் ஆப்வியஸ். அதாவது இல்லை நாங்கள் வந்து இரலவெண்ட் ஆகிட்டோம், எங்களுக்கும் திமுகவுக்கும் சண்டை இல்லை, சண்டை திமுக தாவேக்கா தான், நாங்கள் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ரியாலிட்டி என்னன்னு சொன்னால், தாவேக்கா வந்து ஈவன் பிஃபோர் தி என்ட்ரி ஆஃப் மிஸ்டர் செங்கோட்டையன் கொங்கு பெல்ட்டில் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டுருக்கு. தாவேக்கா வந்து எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிடுச்சின்னு சொல்ல மாட்டேன், ஒரு சில புள்ளிவரங்கள் அடிப்படையில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஃபுட்டிங்கில் போயிட்டுருக்கு. டிஎம்கே ஃப்ரண்ட், ஏடிஎம்கே பிஜேபி ஃப்ரண்ட், தாவேக்கா இப்படி போயிட்டுருக்கும்போது செங்கோட்டையன் போய் அதில் சேர்ந்தது இருக்குது பாருங்கள். அதனுடைய சமூக வாக்குகள், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு, அவருக்கு அதிமுக தலைமை அநீதி இழைத்து விட்டது, அவரை வந்து அவமானப்படுத்தி விட்டதுன்னு சொல்லி அவரை சார்ந்த அவருடைய ஆதரவாளர் நேற்று பார்க்குறேன் ஈரோட்டில் ஒரு 200 பேருக்கு மேலே பட்டாசு வெடித்து இவர் தாவேக்கால இணைந்ததை கொண்டாடுகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. நாட் ஓன்லி இன் கோபி, டோன்ட் கன்ஃபைன் ஹிம்
டு தட் ஒன் கான்ஸ்டுவன்சி. ஓகே. அதில் அவர் ரொம்ப கிங்குன்னு வச்சிங்களேன். அது காரணம் அவருடைய சலியாத உழைப்பு தாங்க. கல்யாணம், கருமாதி, பேர் வைக்கிறது, எதுவாக இருந்தாலும் எல்லார் வீட்டுக்கும் தெரிஞ்ச புள்ள. அதே போல் எம்ஜிஆர் கிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம் கோபி இந்த செங்கோட்டையனுக்கு உண்டு. பர்ஸை திறந்துடுவார். யாராக இருந்தாலும், இன்றைக்கி கூட நான் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். நான் லைன்மேனுங்க, டெலஃபோன் லைன்மேனுங்க, அவங்களுக்கு ரொம்ப பண கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபால்ட்டை கண்டுபிடிப்பாங்களாம் அவர் வீட்டில் போயிட்டு. தே வில் டிஸ்கவர் ஃபால்ட்ஸ் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்காங்க. அதாவது போனால் இந்தா ஒரு 200 300. அந்த காலத்தில் 200 300 பெரிய விஷயம் இல்லை. அப்போது கையில் கொஞ்சம் பணம் இல்லை அப்படின்னா, சார் உங்கள் ஃபோன் ஃபால்ட்டாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு போவாங்களாம். அந்த மாதிரி வந்து தன்னை சுற்றி இருக்கிறவர்களை, தன் வாக்காளர்களை, தனக்கு வாக்கு போடாதவர்களை, தொகுதி மக்களை எல்லார்கிட்டையும் ரொம்ப அந்யோன்யமாக பழகுவாருங்க. அது வந்து பெரிய ப்ளஸ்ஸுங்க ஒரு அரசியல்வாதிக்கு. புரியுதுங்களா? அதனால் வந்து ஈ வில் பி எ அசட் ஃபார் அ டிவிகே, பர்டிகுலர்லி இந்த கொங்கு பெல்ட். ஓவராலாக இன்னொரு சைடு எஃபெக்ட்னா, மனம் வெறுந்து வெளியே வரணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாத காட்டில் இருக்க மாதிரி இருந்தாங்க இல்லையா அதிமுகவுடைய பல தலைவர்கள், குட்டி தலைவர்கள், பெரிய தலைவர்கள் உள்ளே இருக்கோம். ஆமாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் இது வந்து இட் இஸ் த வே அவர் காட்டியிருக்காரு, நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆபத்து இல்லை அப்படின்ற அளவுக்கு தாவேக்கா நோக்கி பலரும் நகர்வதற்கு இது ஒரு வழிவகுத்திருக்கு. ரெண்டாவது, அங்கே ஒருத்தரும் கிடையாது, அங்கே அனுபவம் இல்லையா, அவங்களுக்கு அரசியலே தெரியாதியா அப்படின்னு சொல்ல முடியாது. நேற்றே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்துட்டார் பாருங்க செங்கோட்டையன். He will handle the press in a better way than any of the office bearers now in TVK. அதனால் பல வகையில் வந்து செங்கோட்டையனுடைய அந்த நுழைவு தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் நாள் குறிச்சிருக்கிறாரு, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு 15. அதான் சார் 15ஆம் தேதிக்குள்ளே சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா என்ன முடிவு அப்படிங்கிறது தெரியல. இந்த டைமை ஏடிஎம்கேக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரா, இல்லை டிஎம்கேக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரா, என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, வந்திருக்கிற தகவல் என்னன்னு சொன்னால், அவர் வந்து ஏடிஎம்கேக்கு தான் அந்த கெடு, குறிப்பாக எடப்பாடிக்கு தான் அந்த கெடு கொடுத்துருக்காரு. அதாவது கட்சியில் இணைக்கணும், எங்களெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேர்த்துக்கலன்னா நாங்கள் வந்து வேறு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே he had a consultation with his close சப்போர்ட்டர்ஸ் சென்னையிலேயே எங்கேயோ பண்ணியிருக்காரு. தகவல் வந்திருக்கு. அதில் பெரும்பகுதியான ஆதரவாளர்கள் வந்து திமுகவோட தான் நம்ம போகணும், திமுக கூட்டணிக்குள்ளே போயிடலாம், திமுகவில் நேரடியாக சேர்றதா இல்லை ஒரு கட்சி மாதிரி ஏதாவது வச்சு அப்புறம் கொண்டு போய் சேர்க்கறதா அப்படின்றது எனக்கு டீட்டெயிலாக தெரியல. ஆனால் அவருடைய ஃபாலோயர்ஸ் ஆல் ஃபார் அலையன்ஸ் வித் டிஎம்கே தான் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதனால் அவர் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எடப்பாடி நிச்சயமாக அவர் இறங்கி வர மாட்டார், இவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டார். அதுக்கு வாய்ப்பே இல்லை. டிசம்பர் 15 வரைக்கும் காத்துட்ருக்க வேணாம், இப்போவே போயிடலாம் அவர் ஓபிஎஸ். ஓகே சார், இனிமேல் வரக்கூடிய இந்த 2026 களம் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை, அரசியல் தாக்கத்தை இல்லைன்னா அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கலாம் சார்? அதான் ஆட்டோமேட்டிக்காக சொல்லியாச்சுங்களே. அதாவது வந்து இனிமேல் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் வந்து எப்போவுமே போலரைஸ்டு பாலிட்டிக்ஸ் தான். 2 அணிகளுக்கு இடையே தான் சண்டை நடக்கும். 3வது அணி 4வது அணிக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். 67க்கு முன்னால் காங்கிரஸ் வெர்சஸ் திமுக, 67க்கு பிறகு 77 வரைக்கும் திமுக, இல்லை 67க்கு அப்புறம் அதே தான் காங்கிரஸ் வெர்சஸ் காங்கிரஸ் எதிர்கட்சி ஆயிடுச்சு. 77 அதிமுக 72 துவங்கினாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் 77 வந்தது. 77க்கு அப்புறம் இன்னி வரைக்கும் என்ன நிலைமைன்னு சொன்னால் ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே. இப்போ 2026 என்ன ஆக போகுதுன்னா அது மாறி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இதான் இருக்க போகுது. மற்றவங்கெல்லாம் வந்து இரலவெண்ட் ஃபேக்டர் ஆகிடும். இதுவே வந்து ஒரு நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க. அது எப்படி ஏடிஎம்கே கடந்து போயிட முடியும்னு தான் கேட்குறாங்க.
ஏடிஎம்கேவை கடந்து போயிடும், ஏடிஎம்கே கரைஞ்சிரோன்ற. ஏடிஎம்கே வந்து மெல்ல 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 இது வந்து ஃபேட் ஆகிடும். நான் தான் சொன்னேனுங்களே, இதனுடைய தேவை வந்துடுச்சுங்க. இப்போ அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே எதுக்காக துவக்கப்பட்டது? ஊழல், கருணாநிதியினுடைய ஊழலை எதிர்த்து தொடங்கப்பட்டது. ஜனநாயகம் இல்லை கட்சியில், குடும்ப அரசியல் கொண்டு வர தொடங்குறாங்க. அதுக்காக தான் இது பண்ணாங்க. கேள்வி கேட்டால் அவங்கள வெளியேற்றுறது, இந்த மாதிரி மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, இதை தான் எதிர்த்து கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த தானே இப்போ செய்து தாவேகா. குடும்ப அரசியல், கரப்ஷன், கொள்ளை, இதை தானே அவங்க எடுக்கிறாங்க. அப்போ 2 பேரும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, தாவேகால இளைஞர்கள், ரொம்ப படித்தவங்க, ரொம்ப முதல் தலைமுறையினலாம் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி ஏடிஎம்கேல இருக்கிறவங்க பெரிய மனசோடு ஒத்துக்கிட்டு, ரைட் பையன் வளர்ந்துட்டான், பையனுக்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும், அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொடுத்துடணும். அரசியலில் அதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் அரசியலில் நடக்காது. அதனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து திமுக ஒழிக்கப்படணும், ஆட்சியிலேருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து தாவேகாவை விட்ட பெட்டர் சாய்ஸ் எது இருக்குது? ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி கரை சேராது. அது அந்த கட்சியில் இருக்கிற 80% தலைவர்களுக்கு இப்போ என்ன செய்தின்னா, பல முன்னாள் அமைச்சர்களே எங்களுக்கு சீட்டு வேணான்றாங்களாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அண்ணா ஜெயலலிதா இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது அதிமுகவில் சீட்டு கேட்டு பெரிய இது இருக்கும், பட்டியல் நீளம். ஆனால் இன்றைக்கி எல்லாம் பதுங்குறாங்களாம். யூசி, அதாவது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். ஒருத்தர் காய்ச்சல் வருதுன்னா, ஃபீவர் இட் செல்ஃப் இஸ் நாட் ஏ டிசீஸ். அது ஒரு அடையாளம் தான். காய்ச்சல்னால் உங்கள் பாடியில் ஏதோ ஒரு கோளாறு வந்துருக்குது. அது வயிற்றில் இருக்கலாம், ஹார்ட்டில் இருக்கலாம், முதுகில் இருக்கலாம். அப்போது ஃபீவர் அது மாதிரி இன்றைக்கி இது ஒரு சமிஞ்ஞை. அதிமுகவில் நோ டேக்கர்ஸ் ஃபார் எம்எல்ஏ சீட். அதுவும் யாரானா முன்னாள் அமைச்சர்கள், பொறுப்பில் இருக்கிறவங்க, இருந்தவங்க, அனுபவித்தவங்க. ஏன்னா எல்லாரும் வந்து 20 கோடி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாராம் எடப்பாடி. எல்லாரும் ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரெடி பண்ணி வச்சிங்கன்ட்டாராம். இதில் இந்த தகவலா சார்? ஆமாம், தகவல், உள்கட்சி தகவல். அப்போ எல்லாம் பேக் அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெயிக்க, அதாவது எதிர்கட்சியாவது எம்எல்ஏவாவது ஆகணும்ல, மந்திரி ஆகிறதெல்லாம் அப்புறம். அதிமுகவில் நின்னா ஜெயிச்சு அத்தைக்கு மீசை முளைத்து ஆட்சி அமைச்சு எடப்பாடி மீண்டும் முதல்வராகி மந்திரி ஆகிறதெல்லாம் அப்புறம். முதல்ல எம்எல்ஏ ஆகணும் இல்லை, அதுக்கே சிக்கலாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா, பல்ஸ், மக்கள் பல்ஸ் எப்படி இருக்குது. அப்போ அவங்க போய் 20 கோடி ரூபாயை போட்டாங்கன்னா என்ன ஆவாங்க? ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவர் பேச்சை நம்பி நிறைய பேர் கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு எல்லாம் கடனில் தத்தளிச்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேல உண்மையாகவே தெரியுதுங்க அவங்க ஆளுங்களுக்கு, இது வந்து தேராது, கரை சேராது, முழுகும் சிங்கிங் ஷிப்புன்னு வாங்க தெரியுங்களா, எகிருவாங்க எல்லாரும் முழுகிற கப்பலில், லைஃப் போட் இருக்குதோ இல்லையோ உயிர் பிழைக்கலான்னு. அது மாதிரி இன்றைக்கி ஏடிஎம்கே ஹஸ் பிகம் எ சிங்கிங் ஷிப். அதனால் வந்து தாவேகாவை நோக்கி தான் எல்லாரும் வந்தாகணும். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று உள்ளபடியே ஒருத்தர் விரும்பினார்னா, தமிழ்நாட்டை காப்பாற்றணும், ஜனநாயகம் தழைக்கணும், குடும்ப ஆட்சி ஒழியணும்னா, நிச்சயமாக வந்து திமுகவுக்கு எதிரான சக்தியாக இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபுல் பவரோடு இருக்கிறது யாருங்க? வயசு, தோற்றம், யூத் சப்போர்ட்டு எல்லாமே வந்து விஜய்க்கு இருக்குது. அதனால் அவரை தான் வந்து நம்ம ஒரு மாற்றாக பார்ப்பாங்க ஜனங்க. கண்டிப்பாக சார். அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சி போயிட்டு இருக்குது. அடுத்தடுத்து கூட்டணி, இன்னும் ஜனவரி வந்தால் தேர்தல் அறிவிப்பு, அப்புறம் தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிப்புலாம் இப்போ வராது. தேர்தல் அறிவிப்பு தேர்தல் கமிஷன் கிட்ட போயிடும். பரபரப்பான அரசியல் சூழல் இருக்கும். தொடர்ந்து நம்ம பேசலாம் சார் நிறைய விஷயங்கள். நன்றி சார். தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா. சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.